அன்பான மிதுனராசி அன்பர்களே, மிதுன லக்னக்காரர்களே, 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள். இந்த மாசம் உங்களுக்கு, அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி, பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் காப்பாற்றக்கூடிய தன்மையோ இல்லை நமக்கு என்ன வேணுங்கிறத சொல்றதோ பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய, கடவுளுடைய பொறுப்பு அப்படி வச்சுக்கலாம். அது நாராயணனா இருக்கணும், ஈஸ்வரனா இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் நிற்கும். ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நிற்கும். அந்த வகையில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அனைத்து உயிரையும் காப்பாற்ற, அதாவது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அதுக்கு அந்த வரியும் சொல்லுவாங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னா, நான் ஒரு மரத்தை நடுறேன்னா நான் தான் அந்த மரத்தை பராமரித்து தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்தணும். ஊற்றினா அதுவாக தானாக வளர்ந்துருது. அதுக்காக தான் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்கிற அந்த வசனம். மரம் வச்சவன் யாரு? கடவுள், இறைவன். அவரே நம்ம வளர்த்திடுவார், கவலையே வேண்டாம். அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்களாக அந்த எண்ணம் மட்டுமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைக்கு உண்டான பலன். அதனால நீங்க தேடி தேடி போனாலும் கிடைக்கிறது தான் கிடைக்கும். அதனால சில வாய்ப்புகள் பறிபோகுது, சில வாய்ப்புகள் தள்ளி போகுது அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த அரசியலில் தான் சொல்லுவாங்க, தோல்வி வெற்றிக்கு படிக்கட்டுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. தோல்வி தோல்வி தான், வெற்றி வெற்றி தான். ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்கினவங்க 1.25,30,000, ஒரு 5,000 ஓட்டு வாங்கினவங்க தான் அந்த பதவிக்கு வந்துடுறாங்க. 1,20,000 வாங்கினவங்க அவங்களுக்கு என்ன மதிப்புங்கிறதே இல்லாமல் போயிடுது. அப்போ அதில் 2 பேருக்கு சீட்டு குலுக்கி போட்டு தான் இவங்க தான் எம்எல்ஏன்னு சொல்லணும். இது நான் சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன், ஒரு ஜோக்குக்காக சொன்னேன், ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அந்த எண்ணம் செயல் தான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கும். ஏன் அவர் 1,20,000 வாங்கினவர் தோத்து போயிட்டாரு, 1,30,000 வாங்கினவர் தான் பதவிக்கு வர்றாரு. அந்த 5,000க்கு தானே மதிப்பு. இதை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த 5,000 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அந்த மதிப்பு. இந்த 1,20,000 வாங்கினவங்க இன்னும் கொஞ்சம் உழைச்சால் அந்த 5,000 இவங்க எடுத்திருக்கலாம். அந்த உழைப்பு இல்லை. அதுதான் இந்த மிதுனராசி. உழைப்புங்கிறது அதிர்ஷ்டத்துல நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு வந்தது. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க என்னதான் கட்டப்பட்டு உழைச்சி நம்ம ஒரு லெவலுக்கு வரணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு தடங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா, ஒரு 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும். ஆனா 60 வயசாச்சுன்னா 62 வயசான நபர்களுக்கு, இந்த ராசி அவர்களுக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டுன்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ். அந்த வகையில தான் இந்த மாசத்துல உங்களுக்கு பலன் இருக்கு. அதனால கடந்த மாதங்கள்ல நீங்க ஏற்பாடு பண்ணின அத்தனை காரியங்களும் முயற்சி செய்து அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அடுத்த மாசம் ஏதாவது காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆனா இந்த மாசத்துல நீங்க ட்ரை பண்ணணும்னு அர்த்தம். எப்பவுமே உங்களுக்கு ஒரு மாசம் லேட். இப்போ வரக்கூடிய 24 ஜனவரி வரை, 25 ஜனவரி வரைக்கும். அப்போ ஏற்கனவே போட்ட திட்டங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த மாசத்துல பலன்.
அது நல்லது தானே. எவ்வளோ ஒரு லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டாக கிடைக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த வகையில் திருமணமும் இதில் அடங்கும். திருமணமாகாத இந்த ராசி அன்பர்களுக்கு, ஆண்களுக்கு, ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒரு 37 வயது வரை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் யார் மூலமோ ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே செய்த முயற்சி உங்களுக்கு பலன் கொடுக்கும். பெண்களாக இருந்தால் 25 வயது வரை இருக்கக்கூடிய இந்த ராசி பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பல பேருக்கு திருமணங்கள் நடக்கும், திடீர் திருமணங்கள் நடக்கும். அதே போலதான் புத்திர லாபம். இந்த பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, அதாவது 9 பாக்கியஸ்தானம். ஆனா அதே சௌபாக்கியஸ்தானம்னு சொன்னா 5. இந்த 1ன்னா உங்களை மட்டுமே சொல்லக்கூடியது. அதனால இந்த 1, 5, 5 யாரு? சுக்கிரன் வீடு துலாம். அந்த சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சுகத்துக்கு பலன் உண்டு. 9 பாக்கியஸ்தானம். அந்த 9ல் யார் இருக்கா? சனி வக்கரகதியில் இருக்கார். அப்ப அந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய அந்த சனியாகப்பட்டவர் சைலண்டா நகர்ந்துக்கிறார். உனக்கு நான் தடங்கள் கொடுக்கல, உனக்கு சிறப்பான சில பலன்கள் உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தடங்களா இருக்க மாட்டேன்னு விளைவிக்கிறார். அதனால உங்களுக்கு புத்திர லாபம் உண்டு. தாய் தந்தை விஷயத்துல இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், அங்க 10 நாள் 15 நாள் கழிச்சு வரக்கூடிய உங்க ராசி அதிபதி புதன், இவங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பத்துல சில நல்ல விஷயங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த மாசம் புதிதாக முயற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதாவது தொடர்ந்துட்டே இருக்கும். 2024 முடிகிற வரைக்கும் முயற்சி தொடரும். இந்த 3 கூடையவர் 3லிருந்து 4க்கு போறது. ஏன்னா சுயாட்சி பெற்ற சூரியன். அப்போ ஸ்தானாதிபதி, இந்த ஸ்தான அதிபதி தோஷங்கிறது குருவுக்கு இருக்கும், மற்ற கிரகங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது 3ல் இருக்கிற சூரியன் அடுத்து 4, 5, 6, 7 அடுத்து உங்களுடைய 8ஆம் இடம் வரும் வரை உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக கைகூடும் பலனை கொடுக்கும். 5ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல் கேதுவோட போயிடுறார். அப்போ கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சண்டைகள், அதாவது வற்புறுத்தலின் பேரில் வரக்கூடிய சில கட்டங்கள். நீங்க இதை செஞ்சாதான் நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம், இது வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய புத்தியை சோதிக்கக்கூடிய காலம் இது. அதனால நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ரெடியாத்தான் இருக்கணும். சோதனைனாவே எக்ஸாம்னாவே அதுதானே, பரீட்சை. சிம்பிளா சொல்லணும்னா பரீட்சை. இது உங்களுக்கு பரீட்சை காலம். அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகாத நீங்க சுயமாக படிச்சு பரீட்சை எழுதினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய காலம் இது. மனைவி கணவனுக்கு விட்டு கொடுத்து போறதும் கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போறதுமாக இருந்தால் இந்த சிரமம் எல்லாம் இல்லை. சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். அதுக்காக நீங்க என்ன விலை வேணாலும் கொடுக்கக்கூடிய நேரம் இது. வியாபாரிகளுக்கு சில கட்டங்கள் வரும். அந்த கட்டங்கள் யாருனால வரும்னா அரசாங்கத்தால சில சிரமங்கள் உங்களுக்கு வரும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த அளவு சில அதாவது கான்ட்ராக்டா ஒப்பந்ததாரா இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை எடுத்து செய்றீங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம கை நழுவி அடுத்தவர் உங்களுடைய போட்டியாளருக்கு போகும். அரசாங்கத்தின் மூலமா வெளி அவுட் சோர்சிங்ல பயனடையக்கூடியவர்களுக்கு இந்த பலன், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு
கொஞ்சம் அனுசரித்து போகும். நான் தான் பெரியவன், 50 வருஷமாக என்னிடத்து இந்த சர்வீஸ் இருக்குது, நான் செய்கிறது தான் வேலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை கேட்டுக்குவாங்களே தவிர அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதை நான் சொல்கிறது ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசி அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு. அதே போல் வேலையில் இருக்கோம், நல்ல வேலையில் இருக்கோம், நல்ல ஒரு சம்பாத்தியத்தில் இருக்கோம் அப்படின்னு நினைக்காம நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக நீங்கள் உங்களை நினைங்க. உங்களுடைய உயர்வுக்கு எந்த தடங்களும் வராது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அப்பா அம்மாவுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கே இந்தியாவுக்கு நான் ஆலய சுற்றுலா வரேன், ஆன்மீக சுற்றுலா வரேன் அப்படின்னு சொல்லி வர்றவங்க நல்ல நேரமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் டிக்கெட் புக் பண்ணுறது, எந்த நேரமோ அந்த நேரத்தை ஆராய்ச்சி பண்ணி நல்ல நேரம் கெட்ட நேரம் தெரிஞ்சு வந்தீங்கன்னா திரும்ப போகலாம். இல்லைன்னா சில சிரமங்கள், உடல்நிலை பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வயதானவர்கள் தங்களுடைய மகன் மகளோட குடும்பத்தாரோட உறவின் முறையோட சேர்ந்திருக்கிறது நல்லது. யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம எங்கேயும் வெளியில போக வேண்டாம். ஆபத்துக்களை தேடிக்கொள்ள வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன் 2024. மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. உங்கள் ராசி அதிபதி புதன். மிதுன ராசி நேயர்கள் பாருங்க, கலகலப்பாக இருப்பாங்க. புத்திசாலியான ராசி தான் இந்த மிதுன ராசி. அறிவு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். புத்தி கூர்மையுடையவர்கள் தான் மிதுன ராசி நேயர்கள். எப்பவுமே கலகலப்பாக இருப்பாங்க, இளமை தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க, நண்பர்கள் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க, எப்பவுமே தனிச்சு செயல்பட மாட்டாங்க. நம்ம கூட யாராக இருக்கணும், நம்ம சுற்றி யாராக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய மிதுன ராசி நேயர்களுக்கு பாருங்க நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடம் கெட்டு போய் 7ஆம் அதிபதியெல்லாம் கெட்டு போச்சுன்னா ஒரு சில பேருக்கு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேக்சிமம் அதிகப்படியான மிதுன ராசி நேயர்கள் நண்பர்கள் கூட தான் இருப்பாங்க. நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. அது கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் பாருங்க ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க. மிதுன ராசி நேயர்கள் நல்லவங்க தான், நல்லவங்களா இருப்பாங்க. சொன்னாலே புரிஞ்சுக்குவாங்க. அந்த யூகிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அந்த கெஸ்ஸிங் கெப்பாசிட்டி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நல்லவங்களா இருப்பாங்க. அறிவு ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. படிக்காத மேதைன்னு சொல்லலாம். ஒரு சில பேர்ல படிச்சிருப்பாங்க மிதுன ராசி நேயர்கள், ஒரு சில பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. படிக்காதவங்க படித்தவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு அந்த அறிவும் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கும். அந்த அறிவு ஜாஸ்தியாக இருக்குங்க. புத்தி கூர்மையோடையர்கள். ஆனால் அறிவுக்குண்டான கிரகமே, புத்தி கூர்மைக்குண்டான கிரகமே புதன் தான். அப்போ அந்த புதனோட ராசியில் பிறந்தனால அறிவு, புத்தி, கூர்மை இதெல்லாம் உங்களுக்கு ஜாஸ்தி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதம் பாருங்க, உங்கள் ராசிநாதன் புதன், உங்கள் ராசி அதிபதி புதன், அவர் எங்கே இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரனோட இருக்கார். ராசிநாதன் 3ஆம் இடத்துல நட்பு வீடு. சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா புதன் சூரியன் நட்பு. அந்த புதனோட வீட்டில் சூரியன், அந்த சூரியனோட வீட்டில் புதன் இருக்கிறனால இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறதும் நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. முயற்சி பண்ணுவீங்க, விடாமல் முயற்சி பண்ண போறீங்க. பார்த்துடலாம், வாழ்க்கையில் நம்ம போராடி பார்த்துட்டோம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம்னு சொல்லி ஒரு உத்வேகத்தோட, ஒரு தெம்போட, ஒரு தைரியத்தோட முயற்சி எடுக்க போறீங்க. அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைச்சிடும். உங்களுக்கு முயற்சி சாதகமாக உங்களுக்கு அமைச்சிடும். முயற்சி சக்ஸஸ் ஆக போகுது உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. எனக்கு புதன் வக்ரமாகிறார். வக்ரமை கடகராசிக்கு வந்துடுறார். வக்ரமை கடகராசிக்கு வர்றதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு போகும். சரிங்களா? இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, நம்ம அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியாது. என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் புத்தி கூர்மை இருந்தாலும் இந்த மாதம் மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் குழம்பி போவீங்க. சரிங்களா? கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். 22ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? பொறுமையா எதா இருந்தாலும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு
பொறுமையாக முடிவெடுங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி சூரியன் 16ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அது முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துடுறார். அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். தம்பி தங்கச்சியோட உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். எழுத்துத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குங்க. அம்மாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போயிருந்திருக்கும். உங்களோட ஹெல்த்லேயே சில பிரச்சனை வந்திருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு இருக்கும். ஏதோ ஒன்று தடங்களாக போயிட்டு இருந்திருக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, நடந்திருக்காது. நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, நடந்திருக்காது. வாகனம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுவும் நடந்திருக்காது. ஏதோ ஒன்று தடங்களாக இருந்திருக்கும். அந்த தடங்கள் எல்லாம் உடையக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருந்து அங்கே சுக்கிரனும் உங்களுக்கு 24ஆம் தேதி நீச்சமாக இருந்தால் கூட ஒரு சுபகிரகத்தோட தொடர்பு இருந்து குருவோட பார்வை விழுகிறதுனால இந்த மாதம் வாகனத்துக்கு அற்புதமாக இருக்குங்க. வாகன யோகம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாற்றலாம், வாங்கலாம். வாகன யோகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வாகனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், இடத்த வாங்கி போடலாம். ஒரு பிளாட் வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கி போடலாம். இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அம்மாவுக்கு இருந்த அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். உங்களுக்கே சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல் எல்லாம் இருந்திருக்கும். அது உங்களுக்கு இந்த மாதம் நிவர்த்தியாக போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அற்புதமாக இருக்குது இந்த மாதம். நல்லா படிப்பீங்க, சிந்திச்சு செயல்பட போறீங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துட்டு போகும். நீங்கள் 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. மிதுன ராசினியர்கள் 3 நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? மிருகசிரேஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் இருக்கும். மிருகசிரேஷ நட்சத்திரக்காரங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க, பிடிவாத குணம் இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, வெட்டு ஒன்று துண்டு 2 நடந்துக்குவாங்க, ஒளிவு மறைவு இருக்காது, ஃப்ராங்காக பேசுவாங்க, எதாக இருந்தாலும் வெளிப்படையாக நடந்துக்குவாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிவாத குணம், அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும், ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருப்பாங்க. பிடிவாத குணம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும், கோபக்காரங்களும் இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக குணம், தாராள குணம், இறை பக்தி, இறை சிந்தனை, நல்ல மனம், இதெல்லாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும். சின்ன சின்ன கேரக்டர் மாறும். பொதுவாகவே மிதுன ராசினியர்கள் நல்லவங்க தான், அறிவாளி தான். ஆனால் இந்த மாதம் புதன் வக்ரமாகறதுனால 22ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் மிதுன ராசியில் இருப்பீங்க. கவனமாக இருங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்படாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க. யோசிச்சு முடிவெடுங்க, அவசர முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கு ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து குரு வந்து பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் 4ஆம் இடத்தை பார்க்கறதால ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அவர் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடனே எங்களுக்கு இல்லைங்க சார், நாங்கள் புது கடன் வாங்கலாமா, பேங்க்ல லோன் அப்ளை பண்ணியிருக்கோம், கிடைக்குமா, தெரிஞ்சவங்ககிட்ட கடன் கேட்டிருக்கோம், கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கிடைக்கும். அருமையாக இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தடங்களே கிடையாது. கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நல்ல வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க சார், வேலை மாற்றலாமா, நல்ல வேலை கிடைக்குமா, இந்த மாதம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேலை மாற்றலாம், புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணலாம். வேலை இல்லாமல் இருக்கவங்க, வீட்டோடு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. விருச்சிக ராசி மேலே குருவோட பார்வை விழுகுது. நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வெளிநாடு போகலாமான்னு கேட்குறவங்க தாராளமாக நீங்கள் போகலாங்க. வெளிநாட்டில் இருந்த தடங்கள் எல்லாம் உடைய போகுது இந்த மாதம். வெளிநாடு போக முடியுதுங்க சார், பாஸ்போர்ட் வாங்கி வச்சு விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 2-3 தடவை விசா ஃபெயில் ஆகிட்டோம், விசா கிடைக்க மாட்டேங்குது, பிஆர் கிடைக்க மாட்டேங்குது, மன நிம்மதி கிடையாது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். விசா கிடைக்க போகுது. தடங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்துலேருந்து ஏற்கிறாரு. அப்போ 12ஆம் இடம் 8ஆம் இடமே வெளிநாட்டு பிரயாணம் தான். அந்த 8-12 சொல்லுவாங்க, பரதேச வாசம் சொல்லுவாங்க. பிறந்தூர் விட்டு வெளியூர் வெளிநாடு பிழைக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 9ல் சனி இருக்கார். 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்க மாட்டேங்க சார், அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு, அது மற்றவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்குது, வர்ற மாதிரி இருக்குது, அதிர்ஷ்டம் அப்படி வர்ற மாதிரி இருக்குது, எல்லாம் தட்டி போயிடுது, எங்களுக்கு எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும், நாங்கள் எப்போ நல்லா இருப்போம், இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், வேகமாக கிடைக்கும். ஏன்னா சனி வக்ரமாக இருக்காரு. அப்போ 9ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால சனி வேகமாக செயல்படுறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும்.
தூர பிரயாணத்தில் இருந்து அந்த தடங்கள் விலகும், வெளிநாட்டு பிரயாணத்தில் இருந்து அந்த தடங்கள் விலகும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மொத்தத்தில் பிரயாண தடங்கள் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. இந்த தடங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 9ல் சனி வந்துட்டாலே அப்பாவுக்கு உடம்புல அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுத்துரும். நரம்பு பிரச்சனை, எலும்பு மூட்டு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் வந்துடும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா குருவோட பார்வை 4ஆம் இடத்து மேலே விழுகுது. உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். ராகு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல, கர்மஸ்தானத்துல குருவோட வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க. சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி உருவாகும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேங்க சார், வளர்ச்சியே இல்லைங்க எங்களுக்கு. பக்கத்தில் கடை வச்சிருக்காங்க, எதிர்த்தாப்புல கடை வச்சிருக்காங்க, நாங்கள் நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு அப்படியே டவுன் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் சரியா போக மாட்டேங்குது, வியாபாரம் டல்லாக போயிட்டு இருக்கு, அடுத்தவங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை மாறும். பிஸ்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நல்லா சூடு பிடிக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து அந்த தடங்கள் விலக போகுதுங்க. லாபங்கள் கிடைக்க போகுது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்க போகுது, சம்பள பாக்கி உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார், வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்கள், மிதுன ராசினர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இந்த அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 12ல் குரு இருக்கார். ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சுபவிரயங்கள் பண்ணலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும், ஒரு ஏசியை மாற்றணும், ஏசி வாங்கணும், ஒரு டிவி வாங்கலான் இருக்கோம், இல்லை ஃபர்னிச்சர் எதாவது வாங்கலான் இருக்கோம், வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். ஏன்னா 12ல் குரு இருந்தாலும் சுபவிரயத்தை தான் கொடுப்பார். 12ல் பாவகிரகம் இருந்தால் தான் தேவையில்லாத விரயங்கள் கொடுக்கும், மருத்துவ செலவு அப்படி இப்படின்னு வச்சிரும். ஆனால் இந்த மாதம் குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயோடு இருக்கிறனால சுபவிரயங்கள் உங்களுக்கு இருக்குங்க. சம்பாதிக்கிற பணத்தை வந்து சுபவிரயங்கள், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் செவ்வாய் உங்கள் ராசியிலே வரப்போறார். அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றதுனால 26ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்கும். மிதுன ராசினியர்கள் கவனமா இருங்க. ஆத்திரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், பொறுமையா முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 22ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் கவனமா இருந்துருங்க. சரிங்களா? ஏன்னா 22 புதன் வக்ரமாகிறார், 26 செவ்வாய் உங்க ராசிக்கு வர்றாரு, 6ஆம் அதிபதி வேற. கோவப்படுவீங்க, பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும். ஏன் இப்படி நம்மளா இப்படி பேசணும், கடைசியில் பேசினதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆரம்ப பகுதியில் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக போயிடும் உங்களுக்கு. சரிங்களா? உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. நீ என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்க வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அச்சடிச்ச மாதிரி நடந்துடாது. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கர்ம அமைப்புல சில விஷயங்கள் நடக்கும். நீங்க நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, நீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லதை அனுபவிக்கவா கெட்டதை அனுபவிக்கவா? உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும், முழுசா சொல்ல முடியும். கோச்சார பலன் ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். உங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% அதுதாங்க அதிகப்படியாக பேசும். அப்போ ஜாதகத்தை பாருங்க. ஜாதகத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கும். நவகிரகங்கள் 9 கிரகங்கள் 12 கட்டத்தில் இருக்கும். என்னென்ன அமைப்பில் இருக்காங்க, யாரோட சேர்ந்திருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, சுபகிரகத்தோட லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடக்குதா, லக்ன அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடக்குதா, எல்லாமே பாருங்க. அது பார்த்தா தான் சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருப்பீங்க இனிமேல், எப்படி எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருப்பீங்க, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம வீட்டில் வீற்றிருக்கிறார். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பின்னர் அந்த புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார். அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதியோட தொடர்பு பெறார். அப்ப புதன் சுக்கிரனோட தொடர்பு பெற்று
உங்க ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் நின்று அவர் வக்ரம் பெறுறது யோகம் தானா அப்படின்னாக்கா இது யோகம் தான். இவர் தனித்து வக்ரம் பெற்றிருந்தால் அந்த அளவுக்கு யோகம் இல்லை. ஆனா இவருக்கு 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவானும் வக்ர கிரகங்கள் 2 கிரகங்களும் ஒருவர் பார்க்கறதுனால் இது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளுக்கான ஒரு யோக காலகட்டங்கள் அப்படின்றீங்க. உண்மையாலுமே சொல்ல வரேன், இத மாதிரியான யோக காலகட்டங்கள் மேக்சிமம் உருவாகுறது ரொம்ப கடினம். இந்த விதிகள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஆகஸ்ட் மாத கிரக நிலையில உங்களோட ராசிநாதன் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பிறகு இந்த மாதம் முழுக்கதுமே வக்ரகதியில சென்று 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான செவ்வாய் சனி பகவானோட பார்வைப்பட்டு 5ஆம் அதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. லக்ன ராசி அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் உருவாதுங்க. எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா, எந்த கிரகங்கள் எங்க மறைந்திருந்தாலும் ஒன்றும் தவறுகளே கிடையாது. ஆனா தன்னோட ராசிநாதனும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒரு மூவரும் ஒருவர் பார்த்தாலோ சேர்ந்தாலோ பரிவர்த்தனை அடைந்தாலோ இது மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கின்றவிதிங்க. அப்ப இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்துக்கு பிறகுதான் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், லாட்டரி யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கின்றவிதிங்க. இந்த லாட்டரி அப்படின்ற போது இந்த தமிழகத்துல தடைபட்டுள்ளது. இது தமிழக மக்களுக்காக அல்ல, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாடுகள்ல இது தடை இல்லாத அது ஒரு விற்பனை செய்து கொண்டுட்டு இருக்காங்க. அந்த லாட்டரி வாங்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வர, ஒருவேளை மிதுன ராசி அன்பர்களா இருந்தால் உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் அதுக்கான அதிர்ஷ்ட காத்துகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமா இருந்துட்டு இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புறேன். அதே வேளையில மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த நேர காலகட்டத்துல திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் லாட்டரி யோகங்களும் பெறுமா அப்படின்னாக்க கிடையாதுங்க. இது உங்களோட கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு 35% பலன்கள் தான் கொடுக்கும். மீதமுள்ள 65% உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் கொடுக்குங்க. நான் இந்த நேர காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஓஹோ ஆகோன்னு இருக்கு அப்படின்றது சொன்னாலும் கூட உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த நேர காலகட்டத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியின் தசாபுத்திகள் நடந்திருந்தால் இந்த யோகம் உங்களுக்கு செயல்படாது. அதனால உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கு, யோகாதிபதியின் தசாபுத்திகள் நடந்திருந்தால் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பலிதமாகுன்றீங்க. அதனால உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் சொல்ல வரேங்க. அங்கதான் இந்த லாட்டரின்றது சிங்கப்பூர், மலேசியா இதை மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் இது தடை இல்லாமல் செய்துட்டு இருக்காங்க. அந்த நபர்களுக்காக குறிப்பிடுறேன். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் வெகு நாட்களா யார்கிட்டயோ கொடுத்து வாங்க முடியாத ஒரு பணத்தொகையானது வட்டியும் முதலுமா இன்னைக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகுதுன்றீங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல உங்க ராசிநாதன் உட்கார்ந்து இருக்கனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க, பத்திரப்பதிவு துறை, எழுத்துத்துறை, நாடகத்துறை, இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உங்களோட தனித்த ஒரு முயற்சிக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு யோகம் நிறைந்த காலகட்டங்கள். இந்த வருட காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள்லயே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மாதிரி ஒரு நிகழ்வுகளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றீங்க. அதனால இந்த மாத காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்கறதோ, எந்த காரியம் செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும், வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும், திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும், தொழில் தடை ஏற்பட்ட நபர்களுக்கு தொழில் வளர்ச்சியும், பொருளாதார அபிவிருத்தியும், கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்களும் ஒரு உன்னதமான ஒரு காலகட்டங்கள் உருவாகுதுன்றீங்க. சார் நாங்கள் எடுக்காத முயற்சிகள் கிடையாது, எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் தடைகளாகவே வந்துட்டு இருக்கு சார். கடந்த ஒரு 4 வருட காலமாக வாழ்க்கையில நிம்மதியற்ற ஒரு அமைப்புகளை பெற்றுட்டு இருக்கோம், இது காரணம் என்ன அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேங்க. இப்போதான் உங்களுக்கு அஷ்டமச்சனி விட்டு விலகி வந்திருக்கார் அப்படின்றது சொல்லணும்.
அஷ்டமச்சனி விட்டு விலகி வந்து இப்போ 1 வருட காலகட்டம் தான் ஆயிருக்குங்க. ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு 3 வருட காலகட்டங்கள் சொல்லவே செலவில்லைங்க. மிதுனராசி என்பவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளானது புரட்டி போடக்கூடிய அளவுகளில் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் உருவெடுத்திருக்கும். குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை இந்த மிதுனராசி என்பவர்கள் சந்திச்சிருப்பாங்க. அது மட்டும் போதான்னு வண்டி வாகனத்தினால பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்குகளை கூட சந்திச்சிருப்பீங்க. அந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள் உங்களை விட்டு விலகி போயிடுச்சு. இனிமேலுக்கு இந்த அஷ்டமச்சனி தொடங்கணும்னா இன்னும் 30 வருட காலகட்டங்கள் அந்த இடத்துக்கு வரத்துக்கு ஆகும். அதனால இனிமேல் உங்களோட வாழ்க்கையில பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் மட்டுமே இருக்கோ தவிர தளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உங்க ஜாதகத்தில் எல்லலும் இல்லை. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி நிச்சயம் விதிங்க. தொழில் தொடங்குவதற்கான உன்னதமான காலகட்டங்கள். தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா நீங்க யாரும் உடனே போய் தொழில் தொடங்கணும்னா எல்லாரும் தொழில் தொடங்கிடக்கூடாது. உங்களோட சுய ஜாதகம், ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஜாதகங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்திருந்தான் அப்படின்னாக்கா அவன் சொந்த தொழில் செய்வானா, தனியார் துறைக்கு வேலைக்கு போவானா, அயல் நாடுகளுக்கு போவானா, அல்லது அரசாங்கத்துல போயிட்டு அவர் பெரிய நிபுணத்துவம் பெறுவாரா, இதெல்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்க பிறக்கும் தருவாயில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த வாய்ப்புகள் தேடி வருங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். உங்க சுய ஜாதகத்துல நீங்க சொந்த தொழிலுக்கான நபரா, தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபரா, அல்லது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய யோகமான ஒரு ஜாதகமா, வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகமா, இதெல்லாம் கணிச்சுட்டு தான் பலன் செய்யணும். அதனால உங்க சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு எதை மாதிரியான ஜாதகமோ அது சார்ந்த முயற்சிகளுக்கு இந்த நேரத்தில் எடுத்தால் அந்த முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதனால மிதுனராசி என்பவர்களுக்கு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் வீட்டிருக்கனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்கள். அப்ப இந்த நேர காலகட்டத்துல வீடு மனை வாசல் வாங்கக்கூடியவங்களும் வீடு மனை வாசல் கட்டக்கூடியவங்களும் பழமையான இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு. அதனால இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கு. அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கார். வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருந்து அந்த குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால நான் பேசக்கூடிய விஷயத்துல மட்டும் கோவப்படாமல் இருந்தால் அந்த சாதனை படைக்கலாம் என்று விதிங்க. கோவப்பட்டீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை சந்திக்கின்ற விதி. அதே போல 9ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறது யோகம் தான். ஏன்னா வக்ரம் பெற்றார் அப்படின்னாக்கா 8ஆம் இடத்தை நோக்கி போவார். வக்ரம் பெற்ற சனிக்கு அந்த அளவுக்கு பவர் கம்மி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் விட்டிருக்கிறார். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த நேர காலகட்டத்துல ஒரு வேளை ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கான வாய்ப்புகள் இருக்குமானா கண்டிப்பா கோச்சார் ரீதியான பலன்கள் உங்களுக்கு உடனே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் சரியா இருக்கு. உங்களோட சுய ஜாதகமும் வெளிநாட்டுக்கான யோகம் நிறைந்த ஜாதகமா இருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு முயற்சிகளானது பலிதமடையும். வெளிநாடு போய் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டம் இருந்துட்டு இருக்கு. அதனால உங்க ராசிநாதன் எல்லாமே சிறப்பா இருக்கார். 12ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கனால நிலங்கள், விற்கப்படாத நிலங்கள் விற்பனைக்கு வர்றதுக்கும் புதுமையான நிலங்கள் வாங்குவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமா இருக்கு. எந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடுமனை வாசல் வாங்குவது, கட்டுவது, இது மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்றீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது எதிர்பார்த்த காரியங்கள், நம்மளோட குடும்பத்தினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும், பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இப்போ இருக்கிறாருன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா மேச ராசியில் லக்னம் இருக்கிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா
ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் குரு செவ்வாய் ரெண்டுமே நட்பு கிரகங்களாக இருக்கிறாரு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானுடைய வீட்டில் இன்னைக்கு வந்து சந்திரன் நட்பில் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அடுத்ததுன்றது கன்னி ராசி கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சூரியன் பகையாக இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனுடைய வீட்டில் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது சுக்கிரனும் இன்னைக்கு புதனும் பகையாக இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் புதனுடைய அதிபதி வீட்டில் இன்னைக்கு வந்து கேது நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில், விருச்சிக ராசியில், தனுசு ராசியில், மகர ராசியில் எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில் சனி பகவானுடைய வீட்டில் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேன ராசியில் குருவுடைய வீட்டில் ராகு வந்து நட்பில் இருக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய கிரகத்தினுடைய அமைப்பு இதுதாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மிதுன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இப்போ பகையாக இருக்கிறாரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து 3ஆம் இடம்னு சொல்கிறது அதாவது சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து இன்றைக்கி பகையாக உட்காரும்போது, ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல பகையாக உட்காந்துட்டார். அதாவது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்திலேயே பகையாக உட்கார்ந்ததுனால இப்போதைக்கு பார்த்தோன்னா உங்கள் மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கும். பண்ணலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, எப்படி இந்த மாதிரி ஏதோ வகையில் உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்க செய்யும். ஏன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி போய் பகையாக உட்காரக்கூடிய ஒரு சூழலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதுவுமே யோசிப்பீங்க. இப்போ நான் காலையில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அவுட்டு நினைப்பீங்க, சாயந்தரம் ஆனால் விடிட்டும் பாருன்னு சொல்லுவீங்க, ஆனால் பண்ண முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் பண்ணலான்ற ஒரு எண்ணம் மனசில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் தடங்களும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி என்ன பண்ணுறாருன்னா வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது மீண்டும் ரிபேஸ் வர்றாரு, பின்னாடியே வர்றாரு, முன்னாடி போக மாட்டார். எப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அதாவது என்ன பண்ணுறாரு, அந்த புதன் வந்து வக்கரம் அடைஞ்சு சிம்ம ராசியிலிருந்து பின்னாடி மீண்டும் கடகராசிக்கு வராரு. அப்போ கடகராசிக்கு வந்து எங்கே நட்பில் வந்து உட்காராரு. அப்போ 2ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்துல இருக்க வேண்டிய வந்து புதன் பகவான் 2ஆம் இடத்துல வந்து உட்காரும்போது 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், தனஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 22 தேதி வரைக்குமே, இந்த ஆகஸ்ட் 22 தேதி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு வகையில் மன உளைச்சல் இருக்கும், மன வருத்தம் இருக்கும். எதுவுமே பண்ணலாம் நினைக்கிறோமே தவிர பண்ண முடியலையே, நாம் சொல்கிறவங்க அவங்களுக்கு தானே நல்லா இருக்கிறாங்க, நம்ம பேச்சு கேட்குறவங்க தானே நல்லா இருக்கிறாங்க, நம்மளால ஒன்றும் சாதிக்க முடியலையே, அந்த உடைய ஏக்கங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்க செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 22 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், அதாவது சுபகாரியங்களாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வந்து சூரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ வந்து கடகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து அடுத்தது என்னென்னா தன் சொந்த வீட்டுக்கு போய் ஒரு ஆட்சியை உட்கார்றாரு. கிட்டத்தட்ட ஆவணி மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தன் சொந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த சொந்த வீட்டுக்கு போய் உட்காரும்போது கரெக்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏன்னா சூரியன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரகத்தினுடைய ஒளி கிரகம் அப்படின்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க வேண்டியவர் யாருன்னா சூரியன். அந்த சூரியன் என்ன பண்ணுறாரு, தன் சொந்த வீட்டில் போய் உட்காரும்போது அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஓரளவுக்கு பிரகாசம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ ஓரளவுக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலையே அப்படின்ற ஒரு சில கவலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிலருக்கு கவலை இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த சூரியன் தன் சொந்த வீட்டில் போய் உட்காரும்போது நமக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அவர் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சூரிய பகவான் வந்து இப்போ சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சூரியன் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார்.
3ஆம் இடத்துல இருக்க வேண்டிய உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ கிரக பரிவர்த்தனை ஆகிறார். அப்படி ஆகும்போது உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 17 தேதி வரைக்கும் சின்ன சின்ன குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். அந்த 17 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இல்லை குடும்பமாக இருக்கட்டும், இல்லை பண கஷ்டமாக கூட இருக்கட்டும், இதெல்லாமே ஓரளவுக்கு நமக்கு 17 தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவு 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. பொதுவாக நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு. அவரு 12ல் மறைஞ்சிருக்கிறார். பார்த்தீங்களா, அவரு 12ஆம் இடம் நட்புல தான் இருக்கிறாரு. ஆனால் நட்புல இருந்தாலும் ஆனால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகத்தில் இருக்கிறாரு. சரிங்களா? இப்போ அந்த குரு மங்கள யோகத்தில் வந்து ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் சேரும்போது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து எப்போ உங்களுக்கு வந்து மாறாருன்னா 26ஆம் தேதி வரைக்கும், இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் குரு கூட சேர்க்கை தான் இருப்பார். அப்போ அந்த குரு கூட சேர்க்கையாக இருக்கும்போது குரு மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால இந்த 26 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 12ல் மறைஞ்சிருந்தாலும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். இப்போ இந்த குரு மங்கள யோகத்தில் செவ்வாய் இல்லாத தனிச்சு குரு இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு முடக்கம் கொடுத்துருவார்னு சொல்லலாம். பண கஷ்டம் பெருசாக கொடுத்துருவார்னு சொல்லலாம். ஆனால் குரு மங்கள யோகத்தோட ரிஷபராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளார நடக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் பண கஷ்டங்கள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 26ஆம் தேதிக்கு செவ்வாய் மாறுறதுக்கு உள்ளார அந்த பண கஷ்டங்கள் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா சிம்ம ராசியில் அவர் வந்து பகையாக இருக்கிறார். அப்போ சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 3ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் இன்றைக்கி பகையாக உட்காரக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த 25ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போயிடுவார். கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சிடறாரு. உங்கள் ராசி 12ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு இது 25ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது நீச்சம் அடைஞ்சிடறாரு. அப்போ நீச்சம் அடையும் போது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்போ தன்னுடைய குடும்பத்துக்குள்ளார இன்னைக்கு சொந்த பந்தத்துக்குள்ளார இருந்த சங்கடம், வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரச்சனைகள், மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளார ஏதோ ஒரு போராட்டம் எங்களுக்குள்ளார இருக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருடைய ஜாதகத்திலையுமே அதாவதுன்றது நம்ம ஜாதகம் பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் 3 இடம் நல்லா இருக்கா அப்படின்றது பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த 3 இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 5ஆம் இடம். 5ஆம் இடம் சொல்கிறது வந்து புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானம்னு சொல்கிறது என்ன காரணம்? குழந்தை பாக்கியங்க. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியன்றது ஒரு 1000 காலத்து பயிர் மாதிரி. ஒருத்தருக்கு சிலருக்கு நினச்ச உடனே குழந்தை கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது இந்த உடைய கட்டன்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு? உங்கள் ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, பகையாக இருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 5ஆம் இடம்ன்றது துளாராசி. துளாராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி பகைப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 25 தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துல வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எப்போ இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது பகையாக இருக்கிறார். அப்போ பகையாக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கொடுத்தாலும் கெடுத்துருவார். அப்போ கொடுத்து தள்ளி போன மாதிரி தான். அப்போ 5ஆம் இடம் நல்லா இருக்குதா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 7ஆம் இடம். ஒருத்தருக்கு 7ஆம் இடம் அப்படின்றது திருமணஸ்தானத்துக்கு அதிபதி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 கூடிய அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் போய் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இப்போ மறைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா? 12ல் போய் இப்போ செவ்வாயிடம் மறைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம். ஏன்னா இப்போ வந்து 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் நட்பில் இருக்கிறாரு. அப்போ ரிஷபராசிக்கு குருமங்கள யோகம் உள்ள வீட்டில் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து திருமணம் அப்படின்றது இன்னைக்கு வந்து இந்த 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 17 தேதி வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு தடையாக இருக்கும். அந்த 17 தேதிக்கு ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஏன்னா சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் பண்ண மாட்டாங்க பொதுவாகவே.
அப்போ இந்த ஆடி மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு குரு உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருவார். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் போர்க்களம்னு சொல்லுவாங்க. அந்த ஆடி போர்க்களம் அப்படின்றது உங்களுக்கு முடிஞ்சு இந்த உடைய கட்ட ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணஸ்தானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு அமையறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு ஒரே வயசு இருக்கிறதில்ல, ஒரே நட்சத்திர ராசி இருக்கிறதில்ல. ராசி ஒன்றா இருந்தாலும் நட்சத்திரங்கள் 3 வகைப்படுது. அந்த 3 நட்சத்திரத்தில் 9 பாதங்கள் அடங்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பொது பலன்றது குறைஞ்சபட்சம் ஒரு 40% எடுத்துக்கலாம். அப்போ சுய ஜாதகம் அப்படின்றது நம்ம வந்து 100% எடுத்துக்கலாம். அப்போ சுய ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த பொது பலன் ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் மெயின் நான் சொன்ன மாதிரி நல்லா இருக்கா. அடுத்தது 11ஆம் இடம். பொதுவாக 11ஆம் இடம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம், 7ஆம் இடம்ன்றது வந்து மாங்கலிஸ்தானம், 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து 26 தேதி வரைக்குமே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு ஒன்றும் வருவாய், அதாவது வருமானம் பெருசாக ஒன்று இருக்காதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 26 தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ பொது பலனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% பலனை கொடுத்துருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.